ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் போஸ்ட் பண்ண முடியல, கேலரியிலே இருந்துச்சு. நிறைய ஃபங்க்ஷனாக, ஸோ அதுக்கு போயிட்டனால டைமே இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி என்ன சமைச்சேன்னா பூரி தான் போட்டேன். தக்காளி தொக்கு வச்சுட்டு பூரி போட்டேன். பாப்பா பூரி கேட்டாங்கன்ட்டு பூரி போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு பூரி போட்டு. ஸோ எனக்கு அந்த பூரியில் அந்த நல்லா புஷ்ஷுன்னு வரப்போ உடச்சி விடுவேன்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை உடச்சி விட்டுட்ருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கு தான் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல், முட்டை கிரேவி, ரசம், சாம்பார் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமையா, ஸோ அதனால் சாம்பார் வைக்கணுமா, அது இந்த வீட்டு ரூல்ஸு போல், அதனால் அப்படி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொழுக்கட்டை செய்கிறதா எடுத்தேன். சாமி கும்பிடுறது நிறைய வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ ஃபங்க்ஷனாக இருந்தனால போகிற மாதிரி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை தான் தட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக எல்லோரும் கொழுக்கட்டை பிடிப்பாங்க. இங்கே வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பூவரச இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையில் அழகாக எண்ணெய் தடவி அழகாக கொழுக்கட்டைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னொரு கொழுக்கட்டை செஞ்சாங்க, பக்கத்தில் இருக்குது, அது சிவப்பரிசியில் செஞ்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து அர்ஷிதா, மோஃபி, அப்புறம் தர்ஷனா இவங்களாம் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க.